காலையில் எழுந்தவுடன் தந்தி, அதுக்கு பின்னர் தான் காப்பி என்ற பழமொழியே அதனாலே உருவானது. நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினார், வெற்றிகரமாக அதை நடத்தி கொண்டும் வந்தார். அதன் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது டாக்டர் கலைஞர் எப்படி பாளை தனிமை சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே போல கோவை சிறையிலே ஐயா ஆதித்தனார் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். இது அநியாயமானது, அக்கிரமமானது. முல்லை பெரியாறு அணையை, பென்னிக்குக் அணையை உடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம், கேரளத்தினர் செய்த முயற்சிகள் அனைத்தும் தோற்று போயின. எல்லா அரசியல் கட்சிகளும் கேரளத்திலே அவர்கள் அங்கே முல்லை பெரியாறு அணை கட்ட வேண்டும் என்கிற போது உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது. உச்சநீதிமன்றம் 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழு அமைத்தது. அணை வலுவாக இருக்கிறது. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது கரிகாலன் கட்டிய கல்லணையை போல வலுவாக இருக்கும் என்று தெரிந்தும் இடுக்கி அணைக்கு தண்ணீர் கொண்டு போவதற்காகவே இந்த அக்கிரமத்தை செய்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலே நடைபெறுகிற கேரள அரசு, நாங்கள் அணை கட்டியே தீர்வோம், அணையை உடைத்தே தீர்வோம் முல்லை பெரியாரை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே அதற்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. நீதிமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறது. மத்திய அரசு இதிலே ஓரவஞ்சகம் செய்யக்கூடாது. இது ஆளுநர் இந்த மாநிலத்திற்கு வந்ததிலிருந்து செய்கின்ற அக்கிரமமான செயல்களிலே ஒன்று. திருவள்ளுவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய திருக்குறளிலே எந்த ஊரின் பெயர் கூட இருக்காது, எந்த மன்னன் பெயரும் இருக்காது, எந்த மதத்தின் பெயரும் இருக்காது. ஆனால் அவர்கள் காவி வண்ணத்திலே சில இடங்களிலே உடைகளை போர்த்தினார்கள். இப்பொழுது ஆளுநர் மாளிகையிலேயே ஒரு வெறிபிடித்த மனிதர் அங்கே ஆளுநராக இருந்து அந்த பதவியையே அவர் அநாகரீகமான ஒரு வழியிலே செலுத்திக் கொண்டிருக்கிறார். கவிஞர் தான் திருவள்ளுவர் என்பதை நான் கூறுகிறேன். இந்த முயற்சிக்கு கவர்னரை கடுமையாக கண்டிக்கிறேன். இங்கே இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இருந்து கொண்டு அந்த பதவியையே அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பொய் பேசுகிறார். தமிழ் என்று இடையிலே சொல்லிக் கொண்டே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதற்கு வழி பார்க்கிறார். அவர் சீரியஸாக பேசிட்டு இருந்தவர் இப்போ ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாக எடுத்துக்கலாமே தவிர இது யாரும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய யாரும் இதை ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அதனால் ஒரு உலகத்தில் பிறந்த மனிதன் யாரும் தன்னையே அவதார புருஷனாக எல்லாம் சொல்லிக் கொள்வது மிகப்பெரிய ஜோக். அது மதராஸ் மாகாணம் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட காலத்திலேயே இந்த மண்ணில் தமிழர், தமிழ்நாடு என்கிற தமிழ் தேசிய உணர்வுக்கு இங்கே அடித்தளம் விட்டவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள். சாதி மதம் என்கிற பாகுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் தமிழர்களாக ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்தியலை விதைத்தவர். அந்த சிந்தனைகளை இந்த மண்ணில் தழைக்க செய்தவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள். தமிழன் கால்வாய் என்று இலங்கை தீவுக்கும் இந்திய தேசத்திற்கும் இடையிலே அகன்ற கால்வாயை வெட்ட வேண்டும் என்கிற கனவு திட்டம் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் திட்டமாக இருந்தது. அது நிறைவேறும் வேளையில் சனாதன சக்திகளால் அந்த திட்டம் பறிபோனது. ராமர் பாலம் அங்கே இருக்கிறது என்ற கருத்தை சொல்லி தமிழன் கால்வாய் திட்டம்
குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. அதேபோல தமிழீழ விடுதலை புலிகள் போன்ற இயக்கம் உருவாவதற்கு முன்பே ஈழத் தமிழர்கள் நலன் குறித்து சிந்தித்தவர். தமிழ் ஈழம் என்கிற ஒரு தனி நாடு தேவை தமிழ் மக்களுக்கு என்ற கருத்தை விதைத்தவர். தமிழ் ஈழம் என்பது அவருடைய கனவு திட்டங்களில் ஒன்றாக இருந்தது. விடுதலை புலிகளால் அது நிறைவேறும் நிலையை அடைந்தும் கை கேட்டியது வாய் கேட்டவில்லை என்கிற நிலையிலே அதுவும் பறிபோனது. தமிழர்களுக்கு எதிரான பகை சக்திகள் இந்த மண்ணில் தமிழ் தேசியம் வளர்வதற்கு இடம் கொடுக்கவில்லை, தமிழீழம் மலர்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் தமிழ் தேசிய சிந்தனைகளை இந்த மண்ணிலே வித்தாக ஊன்றிய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களை நினைவு கூர்ந்து அவர் கனவுகளை நனவாக்குவதற்கு நாம் உறுதியேற்போம். தமிழன் கால்வாய் அமைப்பதற்கும் தமிழ் ஈழத்தை வென்றெடுப்பதற்கும் இந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். ஐயா ஆதித்தனார் அவர்களுடைய 43வது நினைவு நாளன்று வழக்கம் போல அவரது திருவுருவச் சிலைக்கு சென்னை மாநகரின் இருதயம் போன்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அவரது புகழ் என்றும் நீடித்து நிலைத்து நிற்கும். அவர் காயாமொழி என்கிற ஊரிலே, திருச்செந்தூர் கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ள ஊரிலே பிறந்து திருவைகுண்டத்திலே பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தமிழ்நாட்டிலே முடித்து லண்டனுக்கு சென்று பாரட்லா படித்தவர். அங்கு இருக்கும் பொழுதே பத்திரிகை நிருபராகவே ஆனார். அவர் அதற்கு பிறகு சிங்கப்பூருக்கு வந்து வழக்கறிஞர் தொழிலிலே பெரும் பொருளை ஈட்டி அதை அனைத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே பத்திரிகை உலகத்தை ஆரம்பித்தார். பத்திரிகை துறையில் பெரும் புரட்சி செய்தவர் தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனார் அவர்கள். கோடீஸ்வரனிலிருந்து அன்றாடங்காட்சியாக கூலியாக இருக்கிறவர் வரை காலை எழுந்தவுடன் அந்த பத்திரிகையை, தினத்தந்தி பத்திரிகையை படிக்காமல் அவர்கள் தங்கள் வேலைகளை தொடங்க மாட்டார்கள். காலையில் எழுந்தவுடன் தந்தி, அதுக்கு பின்னர் தான் காப்பி என்ற பழமொழியே அதனாலே உருவானது. அவர் தமிழர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தனித்தமிழ்நாடு மாநாட்டை தந்தை பெரியார் முன்னிலையேற்று தொடங்கி வைக்க தஞ்சை தரணியிலே நடத்தினார். நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினார். வெற்றிகரமாக அதை நடத்தி கொண்டும் வந்தார். அதன் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது டாக்டர் கலைஞர் எப்படி பாளை தனிமை சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே போல கோவை சிறையிலே ஐயா ஆதித்தனார் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். சுதந்திர தமிழீழம் வேண்டும் என்பதற்காகவே அவர் தன்னுடைய இயக்கத்தை அதற்காகவே அர்ப்பணித்தார். கவிஞர் காசியானந்தன் போன்ற கவிஞர்கள் அவரை பின்பற்றி எண்ணற்ற பாடல்களையும் எழுதினார்கள். அவர் அமைச்சராக இருந்து அதிலும் சாமானிய மக்களினுடைய அமைச்சராக அவர் கூட்டுறவுத்துறையிலே பெரும் மாறுதல்களை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அவரை பொறுத்தமட்டில் அரசியல் வாழ்வில் வெற்றிகளை பெற்று தான் அடுத்தவர்களுக்கு செய்வதை வெளியே தெரியாமல் பரோபகாரியாக இருந்து கஷ்டப்படுகிற கலைஞர்களுக்கு அவர் வாழ்வு கொடுத்தார். திரைத்துறையிலும் அதனால்தான் தந்தி பத்திரிகை எல்லோருடைய செய்திகளையும் கொண்டு வந்து சேர்த்தது. தினத்தந்தி பத்திரிகையினுடைய புகழ் அதிகமாகி அவரது அருமை திருமகனார் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் காலத்திலேயே அது இந்தியாவிலேயே அதிகமாக மக்களை போய் சேருகிற காலை பத்திரிகை என்றால் அது தினத்தந்தி தான் என்பதை நிலைநாட்டிற்று. அந்த தினத்தந்தி பத்திரிகையை உருவாக்கிய தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் புகழும் நெடுநாளைக்கு இருக்கும், நீண்ட காலத்துக்கு இருக்கும். காலம் இந்த மண்ணும் மின்னும் இருக்கும் வரை, தமிழ் இருக்கும் வரை என்றைக்கும் தமிழுக்கு முடிவில்லை. அதே போல தினத்தந்தி பத்திரிகைக்கும்
முடிவில்லை, அது பெரும்புகள் ஈட்டும் என்பதிலே அளவற்ற மகிழ்ச்சியோடு மீண்டும் தமிழர் தந்தை ஆதித்தனார் புகழ் ஓங்குக 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 என கூறி விடைபெறுகிறேன். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டிட்டு இருக்கு. இது உங்களுடைய பார்வை என்ன? கேரள அரசின் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது அநியாயமானது, அக்கிரமமானது. முல்லை பெரியாறு அணையை, பென்னிக்குக் அணையை உடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம், கேரளத்தினர் செய்த முயற்சிகள் அனைத்தும் தோற்று போயின. எல்லா அரசியல் கட்சிகளும் கேரளத்திலே அவர்கள் அங்கே முல்லை பெரியாறில் அணை கட்ட வேண்டும் என்கிற போது உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது. உச்சநீதிமன்றம் 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழு அமைத்தது. அணை வலுவாக இருக்கிறது. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது கரிகாலன் கட்டிய கல்லணையை போல வலுவாக இருக்கும் என்று தெரிந்தும் இடுக்கி அணைக்கு தண்ணீர் கொண்டு போவதற்காகவே இந்த அக்கிரமத்தை செய்கிறார்கள். நாங்கள் இந்த முல்லை பெரியாரை இடித்துவிட்டு புது அணை கட்டப்போகிறோம் என்று இப்பொழுதுதான் முதலாக சொல்லுகிறார்கள். சிலந்தி நதியில் ஒரு துணை ஆற்று, அந்த நதி கொள்ளிடத்திலே ஒரு துணை ஆற்றிலும் துணை நதியிலும் அவர்கள் அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு நடுநிலையோடு ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை வஞ்சிக்க கூடாது என்ற முறையிலே அவர்கள் இதை அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்று பலமுறை அவர்கள் நீதிமன்றத்திலும் மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலே நடைபெறுகிற கேரள அரசு நாங்கள் அணை கட்டியே தீருவோம், அணையை உடைத்தே தீருவோம் முல்லை பெரியாரை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே அதற்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. இன்னும் வலுவாக அனைத்து கட்சிகளையும் அணைத்துக் கொண்டு அவர்கள் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். இங்கே அணை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது. சுற்றுச்சூழல் அமைச்சரவையும் மத்திய அரசும் அனுமதி கொடுக்காமல் அவர்கள் அணை கட்ட முடியாது. ஆகவே அதற்கு பதிலாக இங்கே ஒரு உபநதியிலே அணை கட்டி முல்லை பெரியாருக்கு வருகிற தண்ணீரை தடுத்து விடலாம் என்று கேரள அரசு கருதுகிறது. இது அநியாயம், இது அநீதி. ஒரு மாநிலத்தினுடைய சட்டபூர்வமான உரிமையை 999 ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படிதான் இங்கே முல்லை பெரியாறு பென்னிக்குக் அணை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை எப்படியாவது இடித்து விட வேண்டும், தங்களுக்கென்று ஒரு அணை கட்டி இடுக்கிக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். தமிழக அரசும் இம்மியும் அதற்கு இடம் தராமல், இடம் கொடுக்காமல் நீதிமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறது. மத்திய அரசு இதிலே ஓரவஞ்சகம் செய்யக்கூடாது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாகக்கூடிய அழைப்புதல்ல திருவள்ளூருக்கு காவி உடை அணிவிப்பட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஆளுநர் இந்த மாநிலத்திற்கு வந்ததிலிருந்து செய்கின்ற அக்கிரமமான செயல்களிலே ஒன்று. திருவள்ளுவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய திருக்குறளிலே எந்த ஊரின் பெயரும் கூட இருக்காது, எந்த மன்னன் பெயரும் இருக்காது, எந்த மதத்தின் பெயரும் இருக்காது. ஆனால் அவர்கள் காவி வண்ணத்திலே சில இடங்களிலே உடைகளை போர்த்தினார்கள். இப்பொழுது ஆளுநர் மாளிகையிலேயே ஒரு வெறிபிடித்த மனிதர் அங்கே ஆளுநராக இருந்து அந்த பதவியையே அவர் அநாகரீகமான ஒரு வழியிலே செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வள்ளுவர் படத்துக்கு காவி உடை அணிவித்தாலும், எங்கே காவி உடை அணிவித்தாலும் அதையெல்லாம் தாண்டி உலகம் போற்றுகின்ற, உலகம் பின்பற்ற வேண்டிய கவிஞர் தான் திருவள்ளுவர் என்பதை நான் கூறுகிறேன். இந்த முயற்சிக்கு கவர்னரை கடுமையாக கண்டிக்கிறேன். பிரதமர் தான் மனித பிறவி அல்ல, கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன் என்றார். இது மாதிரி 14ஆம் லூயி தான் பிரான்ஸ் நாட்டில் தி ஸ்டேட், ஐ ஆம் தி ஸ்டேட், இந்த நாடு என்பதே நான் தான் அப்படின்னு சொன்னவன் 14ஆம் லூயி. அதற்கு பிறகு இவர், நான் நேரடியாக கடவுளிடமிருந்து வரம் பெற்று வந்தவன், நான் சாதாரணமாக பிறக்கவில்லை, அவன் இறைவனே என்னை, பரமேஸ்வரனே என்னை இங்கே போ என்று அனுப்பி வைத்திருக்கிறார் என்று பேசுகிறார். இது எந்த அளவுக்கு அறிவுடைமை என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இருந்து கொண்டு
அந்த பதவியையே அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார், பொய் பேசுகிறார். தமிழ் என்று இடையிலே சொல்லிக்கொண்டே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதற்கு வழி பார்க்கிறார். உயிர் தமிழுக்கென்று தமிழர்களின் மேம்பாட்டிற்காகவும் தமிழ் மொழியின் உயர்வுக்காகவும் தன் உடல்பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு தமிழர் தந்தை என போற்றப்படும் அளவு தமிழர்களால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு வாழ்ந்து மறைந்த மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கிற தமிழர் தந்தை அமரர் ஆதித்தனார் அவர்களுடைய 43வது ஆண்டு நினைவு தினத்தன்று அவருடைய திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழர்கள் எழுத்து கூட்டி படிக்க தினத்தந்தியை திண்ணை பள்ளிக்கூடம் போல தமிழர்களுக்கு எழுத்தறிவு ஊட்ட வாசிக்க கற்றுத்தந்தவர் தினத்தந்தி மூலம் அமரர் ஆதித்தனார். தன் வாழ்நாள் முழுதும் தமிழர்கள் நலனுக்காகவும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்ததோடு அவருடைய திரு குமரனாக வாழ்ந்த சிவந்தி ஆதித்தனார், பேரன் பாலசுப்ரமணிய ஆதித்தனார் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் எல்லோருமே பத்திரிகை துறையில் இன்றைக்கு ஜாம்பவான்களாக திகழ்வதற்காக அதற்கான அஸ்திவாரத்தை விட்டு தந்து தமிழர்களின் நலன் தொடர்ந்து காத்து வருகிற அந்த குடும்பத்தின் நிறுவனர் மூத்த தலைவர் அமரர் சீபா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். தமிழ் மொழி உள்ளவரை, தமிழர்கள் வாழும் வரை, தமிழ்நாடு இருக்கும் வரை, உலகம் உள்ளவரை இன்றைக்கும் சீபா ஆதித்தனார் அவர்களுடைய பெயரும் புகழும் மக்களின் இதயங்களிலே இன்றைக்கும் பசுமையாக நிலைத்து வாழும். அமரர் சீபா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் வாழ்க. பிரதமர் மோடி மனித பிறவியே அல்ல, நான் ஒரு தூதவன்றாரு. அவர் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தவர் இப்போ ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாக எடுத்துக்கலாமே தவிர இது யாரும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய யாரும் இதை ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அதனால் ஒரு உலகத்தில் பிறந்த மனிதன் யாரும் தன்னையே அவதார புருஷனாக எல்லாம் சொல்லிக் கொள்வது மிகப்பெரிய ஜோக். அது அதுக்கு மேலே அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ டேக் இட் ஆஸ் எ ஜோக், அவ்வளோதான். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமையும் சொல்லிட்டு தற்போதைய தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? புது ரத்தம் பாய்ச்சணும், பழைய தலைவர்கள்லாம் நீக்கணும்னு சொல்கிறாரு. பழைய தலைவர்கள்லாம் யார் எங்களையெல்லாம் நிற்கணுங்கிறாரா? இல்லை, மாவட்ட தலைவர்கள், புதிய மாவட்ட தலைவர்கள், இளைஞர்கள் பழைய தலைவர்லாம் நிற்கிறனா முன்னாள் தலைவர் நிற்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படி இல்லை. அதாவது பழைய தலைவர்கள்னால் இப்போ இருக்கிற மாவட்ட தலைவர்கள் இன்னும் ஒரு கட்சியில் ரொட்டீனாக 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கிறவங்கள புதுசாக தலைவர் வரும்போது அதில் சிலரை மாற்றிட்டு புதுசாக தலைவரை போடுறது. ஏன்னா ஒரே ஆட்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூட. இப்போ நாங்களே மாநில தலைவர்களே மாறி மாறி தான் என்ன வர்றோம். 3 வருஷம் 4 வருஷம் ஆனவுடனே ஒரு மாநில தலைவர் மாறி அடுத்த மாநில தலைவர் வராது. அதே மாதிரி மாவட்ட தலைவர்களும் 5 வருஷம் 10 வருஷம் இருந்த பிறகு மாற்றி இன்னொரு மாவட்ட தலைவர்களை அங்கங்கே வேகமாக செயல்படுவதற்காகவும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக செய்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் காங்கிரஸில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையும் தான். கம்யூனிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து பிஜேபியில் ஆரம்பித்து காங்கிரஸ் ஆரம்பித்து எந்த கட்சி ஆல் இண்டியா கட்சியோ அந்த எல்லா கட்சிகள்லையும் மாவட்ட தலைவர்களை மாநில நிர்வாகிகளை மாற்றுறது சகஜம். அந்த மாதிரி இங்கேயும் சில பேர் எல்லாரையும் மாற்றுன்னு சொல்ல, சில பேரை மாற்றலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அது யதார்த்தமானது, இயற்கையானது, கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய தொடர் நடவடிக்கை. அது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, காமராஜர் ஆட்சிங்கிறது
தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் நடத்துகிற போது காங்கிரஸ் தலைவரோ காங்கிரஸ் தொண்டர்களோ காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்கிறது இயற்கை. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் எதிர்காலத்தில் அது ஒரு லட்சியமாக கனவாக இன்றைக்காவது ஒரு நாள் நிறைவேறணுங்கிற நோக்கத்தோடு அது மாதிரி காங்கிரஸ் வரக்கூடிய தலைவர்கள் காமராஜர் ஆட்சி ஏற்படுத்துவோம்னு சொல்கிறது இயற்கை. செல்வப்பள்ளி அதான் சொல்கிறாரு, நானும் அதான் சொன்னேன், எனக்கு முன்னால் அழகிரி அதான் சொன்னார், தங்கப்பால் அதான் சொன்னார், இளங்கோ அதான் சொன்னார், மூப்பனார் அதான் சொன்னார், வாழப்பாடி அதான் சொன்னார். ஸோ எல்லோரும் அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லோரும் அதை நோக்கி தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அவரும் முயற்சி பண்ணுறாரு. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. மலை என்றால் இமயமலை, மலர் என்றால் மல்லிகை மலர், விழி என்றால் ராஜவிழி என்பதைப் போல தமிழ் மொழி என்றால் கற்றுக் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா என்றால் அந்த வரிசையிலே ஆனாவண்ணா தெரியாதவன் கூட இருப்பான், ஆனால் ஆதித்தனாரை தெரியாதவன் இருக்க மாட்டான் என்று சொல்லுகின்ற அவருக்கு ஸ்ரீமானியத்தவருக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தது, ஆனாவண்ணாவை சொல்லிக் கொடுத்தது சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள்தான். அவர்கள் காலமாக இருக்கட்டும், அவருடைய மகன் காலமாக இருக்கட்டும், சிவந்தி ஐயாவுடைய காலமாக இருக்கட்டும், தமிழுக்காக உழைத்தார்கள். தமிழிலே முதல் செய்தித்தாளுக்கு கூலிலும் மரக்கூலிலும் தயாரிக்கலாம் என கஷ்டப்பட்டு திட்டமிட்டு தமிழுக்கு உழைத்தவர் ஐயா பெரியவர். அவருடைய வழியிலே வந்தவர். கூட்டுறவு அமைச்சர் என்றாலே இன்று பலர் இருக்கலாம், ஆனால் கூட்டுறவுத்துறை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவரே ஐயா சிப்பா ஆதித்தனார் அவர்கள்தான். அதற்கு பிறகு அவர் மகனுக்கு அமைச்சர் பதவி தருகிறேன் என எம்ஜிஆர் சொன்னபோது கூட அதை மறுத்துவிட்டு சென்னை மாநகரத்திலே ஒரு பொறுப்பை மட்டும் பெற்றுக்கொள்கிறேன் என சொல்லி செழிப்பை பெற்றுக்கொண்டவர் ஐயா சிவந்தி ஆதித்தன் அவர்கள். அவர் வெளிவந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு பக்கத்திலே பாலசுப்ரமணிய ஆதித்தனாக இருக்கலாம், அவருடைய மகன் சிவந்தி ஆதித்தனாக இருக்கலாம், அந்த பக்கத்திலே கண்ணன் ஐயாவாக இருக்கலாம், அந்த பக்கத்திலே மாலைமுரசுடைய ராமச்சந்திர ஐயாவுடைய குடும்பமாக இருக்கலாம். தமிழுக்காக உழைக்கிறார்கள், தமிழுக்காக போற்றுகிறார்கள். அவர்கள் கலைஞரோடு நட்பு, எம்ஜிஆரோடு நட்பு என்றால் கெடாமல் இருக்கும் அவருடைய கற்பு என்பதைப் போல அவர் கலைஞரோடு உறவாக இருந்தார்கள், எம்ஜிஆரோடு உறவாக இருந்தார்கள். இப்போது அனைத்து கட்சியும் ஆதரிக்கின்ற தலைவராக இருக்கின்ற ஆதித்தனார் ஐயா கல்வித்துறையிலே இன்று எங்களுடைய தலைவர் தங்க தளபதி அவர்கள் காலை உணவு கொடுத்து பல குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திலே கல்விக்கூடத்தை கொடுக்கிறார்கள். உயர்கல்விக்கு போகின்ற போது 1000 ரூபாய் மாதத்துக்கு கொடுக்கிறார் தளபதி அவர்கள். அதற்கு அடிச்சொடியாக கர்ம வீரர் காமராஜர் இருந்தார், நாடார் சமுதாயத்துடைய அடையாளம் என்று சொன்னார். ஒரு காலத்திலே காமராஜர் கல்வியை தந்தார், அதற்கு பிறகு ஆதித்தனார் தான் கொடுத்தார். அதற்கு பிறகு இன்று தலைவர் கலைஞராக இருக்கட்டும், அதற்கு பிறகு தளபதியாக இருக்கட்டும், அதை செழித்தோங்கி வளர வைத்திருக்கிறார்கள். ஆகவே அனைவருக்கும் இந்த நினைவு நாளில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.